இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த நியூ ரூல்ஸ் வந்தது இல்லையா, இந்த மார்ஜின் ரூல்ஸ், இதனால் என்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத சில கண்ணோட்டங்கள் பார்க்கலாம். அதில் வந்து முதல் முறையாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் வந்து வேறொரு திசையை மாற்றிச்சு. இதுக்கு முன்னாடி எம்சிஎக்ஸில் ஒரு நிறைய பெரிய வால்யூம் இருந்தது, நிறைய பேர் எக்ஸ்போஷர் வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து கிளைண்ட் எல்லாமே எந்த புரோக்கர் எக்ஸ்ட்ரா லிமிட் தராங்களோ அதுதான் பெரிய லெவலில் வால்யூம் நடந்தது, அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு டோட்டலாக டேர்ன் ஆகி எக்ஸ்போஷர் லிமிட்டே இல்லாத ஒரு மார்க்கெட்டை சூழ்நிலை உருவாச்சு. செபி எடுத்த ரிஃபார்ம்ஸ் வந்து ஒரு சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ எடுக்கிற இந்த ஆப்ஷனுக்கான ரூல்ஸ் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத விஷயங்களை ஒரு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த நியூ மார்ஜின் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வேற என்ன ஆப்ஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு இண்டெக்ஸில் இருக்கிற ஆப்ஷன் தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அங்கேருந்து எல்லாரும் இந்த பக்கம் வந்தாங்க. இப்போ நல்ல பயங்கர வால்யூம் நடக்குச்சு, நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்லாம் குரோத் ஆச்சு. இப்போ என்னன்னா ஸ்பெகுலேஷனில் ரொம்ப அதிக பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்து மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனுக்கு பல கண்டிஷன்ஸை கொண்டு வராங்க. ஓகே, இது இப்போ எப்படி ரூட் பண்ணணும்னா இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறது எங்கே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் ஃபீல்ட் அவுட் ஆகலாம். சில பேர் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த ஃபாரெக்ஸு, இந்த கிரிப்டோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? வாய்ப்புகள் இருக்கு. இது நியூ மார்ஜின் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பயே அந்த பக்கம் நிறைய பேர் போனாங்க. அந்த கட்டத்தில் தான் இந்தியாவில் வந்து இந்த கிரே மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு, ஃபாரெக்ஸும் வசிரெக்ஸும். இப்போ வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ரிஃபார்மேஷன் கொண்டு வர டெஃபினட்டாக இங்கேருந்து ஒரு அதிகப்படியான மக்கள் வந்து ரூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டுவர்ட்ஸ் வந்து கிரிப்டோவுக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த ஃபாரெக்ஸில் வந்து முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ நிறைய வந்து இந்த 75 புரோக்கர்ஸ் வந்து அன்ரிஜிஸ்டர்டு இதெல்லாம் ட்ரேட் பண்ணாக்கா வந்து அஸ் அ ஆர்பிஐலையோ இல்லை செபியாலையோ எந்த விதத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டார்ட். ஆமாம் சார், கேபிட்டலுக்கே கேரண்டி இல்லைன்றத ரொம்ப தெளிவாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்பிஐ சைட்ல இருந்தும். நம்ம சில சைட்ஸ்லாம் கூட பேன் பண்ணாங்க ஷார்ட் பீரியட்ல, அப்புறம் காலத்தின் தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சிங்களா. ஆமாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இது அன்ரெஜிஸ்டர்டு கிரே மார்க்கெட் அப்படின்னு தாண்டி இங்க இவங்க ஸ்டிக் பண்ண அங்க நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப வளர ஆரம்பிச்சது எப்படி நமக்கு தெரியுதுன்னா இவங்க கொடுக்குற விளம்பரம். இப்ப நம்ம வந்து ஆர்பிஐல இருந்து ஒரு ரெகுலேஷன் சர்க்குலர் வரும், அது ஒரு மேகசைன்ல வருதுன்னா அதுக்கு கீழே இவங்க வந்து இந்தியாவில் வந்து நியூ எஃப்என்டோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆக போதும் ஒரு விளம்பரம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க குருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து காமன் பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அறியாமலே இவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷனால தான் அங்க போறாங்க. இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்ட் கிட்ட கேட்டோம்னா 2 விஷயம் சொல்றாங்க. சார், ஒன்று நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வரீங்க, மார்ஜினை ஏத்துறீங்க, டாக்ஸை டபுள் ஆக்குறீங்க, இது எல்லாம் வந்து எந்த ஆங்கிள்லயும் வந்து ஒரு ட்ரேடருக்கு சேஃபா இருக்கிற மாதிரி தெரியல. அங்க எங்களுக்கு வந்து அதர் தென் த இன்கம் டாக்ஸ் தவிர வேற எந்த டாக்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால நாங்க மூவ் ஆகிறோம் அப்படின்ற ஒரு அறியாமையில இதை சொல்றோம். அதனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் வருதுங்கிறத இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்வு வச்சு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்ஸ்காண்ட் ஆனாங்க, வால்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச். அப்ஸ்காண்ட் சொல்ல முடியாது, டோட்டலா வந்து அங்க இருக்கிற அசட்டை வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லலாம். அது திருடிட்டாங்களோ இல்ல அது வந்து என்ன சரியான விளக்கம் இல்ல. பட் ஆனா அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அவங்களோட ப்ராசஸை. இப்போ ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் புரோக்கர் ஷட் டவுன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கார்வின்னு ஒரு கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆனாங்க. அப்போ இருக்கிற எல்லா கிளைண்டோடைய ஃபண்டும் ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய ஸ்டாக்ஸும் கிளைண்ட்டுக்கே போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த சேஃப்டி வந்து நம்ம இந்தியன் ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க ஃபுல்லா சேஃப்டி வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது வேர்ல்டுல ரொம்ப சேஃபஸ்ட் அண்ட் செக்யூர் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற டிமேட் அக்கௌண்ட் தான். ஆமா, அதாவது சேஃபஸ்ட் பீரோ இந்த வேர்ல்டு அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை தான் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க பட் ஆனால் கிரிப்டோ கரன்சில சேஃபஸ்ட் பிளாக் செயின் மெத்தடு என்னமோ சொல்றாங்க. பட் ஆனால் அது தொலைஞ்சிச்சு, அசட்டை காணணும்னு இப்போ ரீசெண்டா 15 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும், இதை யாரும் பார்க்கவும் முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலே அது ரொம்ப வளர்ந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம், வசிரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் காலையில வந்து எங்க எக்ஸ்சேஞ்சை ஹேக் பண்ணிட்டாங்க. எங்க கிட்ட இருக்க அசட்ஸ்ல வந்து 50% ஆல்மோஸ்ட் 230 மில்லியன் வந்து எங்களால இதுக்கு மேல எடுக்க முடியாத அளவுக்கு. 230 மில்லியன்னா 2000 கோடி கிட்டத்தட்ட. 2000 கோடி கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு 1.5 கோடி அக்கௌண்ட் ஹோல்டரோட மணி.
அப்போ 1.5 கோடி அக்கௌண்டோடைய மணி வந்து மொத்த கிளைண்ட் நம்மளுடைய பாமர மக்களுடைய பணம் வந்து திருடப்பட்டிருக்கு. இது ஒரு 1 டேல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு. ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். இதை வந்து ஸ்ட்ரைட்டா அவங்கள மட்டும் நம்ம குறி வச்சு சொல்லக்கூடாது. இந்திய எக்கனாமிக்கே பாதிப்பு தான். நம்மளும் கொஞ்சம் இதுல கவனமா தான் இருக்கணும். இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி இன்னும் இங்க நிறைய நடந்துகிட்டுலாம் இருக்கு. ஆமா, கிரிப்டோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்னு சொல்லுவாங்க. அதுலயே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு ஆமா நிறைய நானும் கேள்விப்படுறேன். நிறைய மீட்டிங் போகும்போது நிறைய பேர் அதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆமா, காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 லட்சம் காயின் வாங்குறீங்க, அந்த 1 லட்சம் காயினுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு 1 லட்சம் காயின் அடுத்த மாசம் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப சீப்பா ஜெராக்ஸை விட பிரிண்ட் அவுட் பண்றது இந்த காயின் தான். ஓகே, ஆரம்பிக்கும் போது ஒரு காயினை யாரோ கண்டுபிடிச்சி அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 காயின் உருவாகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 12,000 காயினை தாண்டி வந்து ட்ரேட் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த காயினுக்கு அகைன்ஸ்டா கிடையாது, அந்த காயின் திருடப்படுதுங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஆமா, இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா சேஃபா இருக்கணும், மக்களோட பணம் சேஃபா இருக்கணும். இதை நம்பி வரவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் இதுல வந்து இந்த ஸ்கேமர்ட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும். இந்த MLM ஸ்கீம்ஸ், பொன்சி, அதை பத்தி சொல்லுங்க பாப்போம். இப்ப MLM ஸ்கீம் பத்தி சொன்னோம். பொன்சி ஸ்கீம் எப்படின்னாக்கா, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதான் ஃபர்ஸ்ட் ரூல். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவாங்க, இந்த ஆப்பை நைட் 8 மணிக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும். ஓகே, லைட் ஆஃப் பண்ற மாதிரி. ஆமா, இத மட்டும் பண்ணிட்டா போதும். அந்த 5 நிமிஷத்துல அப்படியே அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல விழுந்துருமா. ஓகே, இப்ப நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க, 1% வரும், 2% வரும்னு. ஒரு வாரம் அப்படியே வரும். நம்ம மக்களோட மனநிலை இது ஒரு காமனான விஷயம் தான். ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல வந்த பிறகு எடுக்கிறது இல்ல யாரும். 1 லட்சம் போட்டா 1%, 5 லட்சம் போட்டா 5% சொல்லி திருப்பி அதையும் வந்து இன்னும் என்னென்ன முடியுமோ கடன் வாங்கி உள்ள வந்து போடுவாங்க. அது இந்த காமன் பீப்புள் இந்த 10 lakh 5 lakh வச்சிருக்கலாம் ஒரு சாதாரண விஷயம். ஆமா, அது ஈஸியா வந்து புரட்டி போட்டுருவாங்க. ஆமா, சோ அப்ப அது வந்த உடனே அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல, ஸ்கேம் பண்றவங்களுக்கு. அந்த கார்பஸ் அமௌண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு 3 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் பண்றோம், ஒர்க் ஆகுதுன்னு ஒரு தகவலை போடுவாங்க. அது ஒரு 3 நாள் ஒர்க் ஆகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச உடனே பல்கா வந்துரும், இந்த 3 நாளோட பே அவுட்டும் வந்துரும்ன்ற ஒரு தகவலும் அதுல இருக்கும். அப்புறம் 3 நாள்ன்றது 5 நாள் ஆகும். அதாவது கொஞ்சம் நூல் விட்டு பாக்குறாங்க, ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு ஒரு. ஆமா, 3 நாள்ன்றது 5 நாள் ஆகும். அப்பதான் இவங்க தேடி பிடிச்சி கேட்பாங்க யாரையாவது. அது அந்த விளம்பரம் எப்படி இருக்கும்னா, ஆபீஸ் வந்து மேப்ல இல்லாத ஊரை ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஏதாவது ஒரு அமேசான் கார்டா இருக்கும், அந்த அட்ரஸை போட்டு ஆபீஸ்ல ஓபன் பண்ணதா கணக்கு அமைச்சிருவாங்க. ஓகே, இவங்க ஒரு 5 நாள் ஆகும், 7 நாள் ஆகும், அப்புறம் ஆப் ஓபன் ஆகாது. என்னன்னு கேட்டோம்னா, இன்னும் ரிப்பேர் சரியாகலன்னுவாங்க. அதுக்கப்புறம் சடனா ஒரு மெயில் அனுப்பிச்சுடுவாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுல ஹைலைட். என்னன்னா, நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சுதான் நாங்க வந்து இதை பெரிய லெவல்ல முதலீடு பண்ணோம், அதிகமா வரும், வேற ஒரு இடத்துல முதலீடு பண்ணோம். இப்ப அங்க நம்ம கம்பெனி பேர்ல பயங்கரமா டெபிட் வந்துருச்சு. இப்ப அந்த டெபிட் எல்லாம் கொடுத்துட்டு மீண்டும் நம்ம வரணும் அப்படின்னா, இப்ப நீங்க உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் கம்பெனியே காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. கம்பெனியே காப்பாத்தணும், நம்மளே சேவ் பண்ணிக்கலாம். அது போட்ட முதலீடு இல்லாத இவங்க அமௌண்ட் வந்து சேர்த்து இன்னொருத்தர் லாஸ் ஆயிட்டாரு. ஆமா, சரிங்க, ஓகேவா. இப்ப வந்து உதாரணத்துக்கு என் அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, நான் என்ன பண்ணும், திருப்பி ஒரு 5 லட்சத்தை அந்த அக்கௌண்ட்ல போட்டு அந்த ஏற்கனவே விட்ட பணத்தையும் எடுத்து எனக்கு மீண்டும் 10 லட்சம் ரூபாயா கொடுப்பாங்களாம். இப்படின்னு ஒரு தகவல் வந்ததா கேள்விப்பட்டேன் சார். சரிங்க, சரி இது தகவல் தானே அப்படின்னு விட்டுட்டா, அடுத்த 3 நாள் கழிச்சு இன்னொரு ஷாக்கிங் மெயில் வந்தது. அது என்னன்னா, உங்க அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எங்கிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தான் ஓபன் பண்ணுங்க, டிஜிட்டல் கான்ட்ராக்ட். சரிங்க, டெபிட் ஆனா நீங்க கொடுக்கணும். இப்போ உங்க அக்கௌண்ட்ல பணம் டெபிட்ல இருக்கு, இப்போ இந்த டெபிட்டை எப்ப தரீங்க அப்படின்னு கேட்டு ஒரு மெயில் வருது. இப்போ போட்டவங்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, சார் தெரியாதனமா ஏதோ போட்டோம், எனக்கு போட்ட பணம் வரலனாலும் பரவாயில்ல, எங்கிட்ட காசு கேட்காம இருக்கிறது நான் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ போட்டவனோட மனநிலை என்ன இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்டோட மனநிலை, இந்த பணம் இதோட போனாலும் பரவாயில்ல, விட்டா போதும், என்ன விட்டா போதும், இதுக்கப்புறம் எங்கிட்ட எந்த காசும் கேட்டுறாதீங்க. அதாவது எழுந்தது இல்லாம பயத்திலயும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களை வந்து பாதிப்பு. இது என்ன நம்ம கவனத்துல கொள்ளணும்னா, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னன்னு நம்ம வந்து பாக்கணுங்க. ஆமா, ஏன்னா இது இன்னும் அதிகமாகும். ஆமா, ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் போது பல தடைகள் வந்து இந்த பக்கம் இருக்கிறதால
அங்க பல ஓப்பன்ஸ் வந்து கிரியேட் ஓப்பன் சோர்ஸ் வருது. இப்ப கவர்மெண்ட் கொடுக்குற ரிஃபார்மேஷனா இருக்கட்டும் இல்ல செபி கொடுக்குற அந்த இப்ப நீங்க சொன்ன இந்த ஐட்டம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பேர் சொல்லி விற்கிற ஒரு ஐட்டம் சொல்றீங்க. ஆமா ஆமா இவங்களுக்கு வந்து பேரெல்லாம் கொஞ்சம் கேட்சியா வச்சுப்பாங்க. கிரிப்டோ கரன்சின்னுவாங்க, டிஜிட்டல் காயின் அப்படின்னுவாங்க. அதாவது சிலது வந்து நியாயமான கரன்சி இருக்கு இல்லன்னு சொல்ல மறுக்கப்படுறதுக்கு. ஆனா அதை வச்சு தவறுதல்களாக மக்களை ஏமாத்தப்படுறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல டிராப் ஆகிறவங்க எல்லாமே வந்து பிகினர் தான் சார், எளிய மக்கள். வெளில சொல்ல முடியாம அவங்க பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க, நம்மளும் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு இந்த புரிதல் தான். சோ இப்ப இதுல என்ன ஒரு அவேர்னஸ், ஒரு ஐடியா நம்ம கொடுக்கலாம்னா, ஒரு கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம சொல்ற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் மக்களோட நலன் கருதி தான் பண்ணுவாங்க. செபியும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. அப்ப இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கிற சேலஞ்சஸை கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டு அதிகப்படியான ஓவர் ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் ட்ரேடை கம்மி பண்ணி ரெகுலரைஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளை தான் தேடணும். நம்மளும் ஒரு பேராசையோட அடுத்த வாய்ப்பு எங்க கிடைக்கும், எளிமையா எப்படி கிடைக்கும்ன்ற யோசனை இல்லாமல் இருந்தாவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கிறதுக்கு தவிர்க்கப்படலாம். இப்போ இந்த வால்ட் எக்ஸ்சேஞ்சும் இந்த வெசரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சும் சொன்னீங்க, இது வந்து மக்கள் மத்தியில் நிறைய பிரபலமாகி நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ட்ரேட் நடந்ததா வந்து அக்கௌண்ட் இருக்கு. இப்போ 1.5 கோடி டீம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து இப்போ வந்து அதுலேருந்து களவு போச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இது எப்படிங்க வந்து மீண்டு கொண்டு வர்றது? இல்லை, அவங்க சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து FUA நாடி இருக்கோம், FBIல வந்து சொல்லியிருக்கோம், ஈவன் லோக்கல் வால்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து போன மாதிரி இவங்க அப்ஸ்காண்ட் ஆகல. ஓகே, இவங்க வந்து இன்னும் இருந்து அதை ஃபேஸ் பண்ற சூழல் தான் இருக்காங்க. நல்லது. ஆனா இவங்க சில ரிஃபார்மேஷன்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே, ஜேம்ஸ் பாண்டே இறங்கி வந்து இவங்களுக்காக வந்தாலும் அந்த ஹேக் பண்ணதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரியான மக்கள் பணத்தை ஒரு ஜேம்ஸ் பாண்டால தான் நீங்கள் வந்து பணத்தை மீட்டு கொண்டு வர முடியும். இப்போ கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கரன்சியும் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க. ஆமா. ஆனா என்னன்னா, அந்த கரன்சி தான் யாராலையும் பார்க்கவும் முடியாது, கையாலையும் தொட முடியாததால ஜேம்ஸ் பாண்டுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான். அது எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஆமா, ரைட். ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு செக்யூராகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அட்வைஸோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம் சார். ஸோ தேங்க்யூ வெரி மச்.